நமஸ்காரம். ராமேஸ்வரன் நாராயண சாஸ்திரி பேசுகிறேன். பொதுவாக அமாவாசைன்றது பார்த்தீங்கன்னா, அமாவாசைனா என்ன தாத்பரியம், சூரியன் வந்து ஆணாகவும் சந்திரன் பெண்ணாகவும் அவதரிக்கிறனால தான் இந்த அமாவாசைன்னு சொல்கிறது. பொதுவாக பிதிர்களுக்கெல்லாம் சாங்கியம் பண்ணக்கூடிய முக்கியமான ஸ்தலங்கள் ராமேஸ்வரம் காசி. யார் யாருக்கெல்லாம் அவருடைய அப்பா அம்மாவுக்கு அவர் தர்ப்பணங்கள் சாங்கியம் விட்டு போயிருக்கிறோ அதுக்கு பிதிர்கள் சாபன்ற உருவாருது. அதுக்கு நேர்த்திக்கடனாக இருந்து ராமேஸ்வர காசியில் வந்து ராமர் வந்து தசரதனுக்கு வந்து பரிகாரம் பண்ணி பிண்டம்னா ஆகாரத்துக்கான பிண்டம் மாவில் பிண்டம் பிடிச்சி தாகன்றது தர்ப்பணம் எள்ளும் ஜலத்தினா தர்ப்பணம் விட்டு அவர் நிவர்த்தி பண்ணி பிண்டம் திதி என்று உருவான கதை தான் ராமேஸ்வர காசி. அப்பேற்பட்ட ஸ்தலங்களில் முக்கியமான அமாவாசை பார்த்தீங்கன்னா 3 அமாவாசை மேலே குறிப்பிடுகிறது. ஒன்று தை அமாவாசை, ஒன்று மகாலய அமாவாசை, ஒன்று ஆடி அமாவாசை. ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள். இங்கேருந்து யார் யாரும் இங்கேருந்து மக்கள் வந்து பாமர மக்கள் வந்து பொதுவாக வந்து ராமேஸ்வர ஸ்தலங்களில் அவன் மூதாதிரெல்லாம் திருப்தியாகி மனசு அடைஞ்சு அவ குடும்பத்துக்கு என்னென்ன க்ஷேமங்கள் தேவைப்படுதோ, உத்தியோகம், வியாபாரம், திருமணம், சந்தானம், சகல சிரேயஸும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவ கோரிக்கையை வச்சு பண்ணக்கூடிய ஸ்தலங்களில் பண்ணக்கூடியதுனால அவளுக்கு என்னமோ நிறைவேற்றி கொடுக்குறாரு ராமநாத சுவாமி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்து காலை வச்சாலே எல்லா ஜென்மம் நிவர்த்தியாக தான் ஐதீகம். ராமனால் ஈஸ்வருக்கு செய்யப்பட்ட லிங்கத்தை பேர் தான் ராமலிங்கம். இது ஒரு ராமேஸ்வரம் பேர் ஒன்று உருவான கதை. அதுவும் ஒரு கதை தான். பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் சொல்லணும்னா ஸ்ரார்த்தம், தமிழில் சொல்கிறாந்தா திதி, இங்கிலீஷில் சொல்கிறாந்தா செருமனின்னு பேர். இதுக்கு பேர் இந்த திதியோட சாங்கியத்துக்குள்ள பேர். எல்லாரும் இல்லாமல் பருவரத்து நம்பிக்கை ராமநாதசாமி அனுகிரகத்தினால வரக்கூடிய மக்கள் எல்லாம் சேவமாக இருந்து வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாரும் சிறப்பு சந்தோஷமாக இருந்து நோய் இல்லாமல் அமோக ஆசீர்வாதத்தில் நிறைந்த சௌபாகியத்தோடு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். வணக்கம். என் பேர் வந்து பூமிநாதன். நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வந்து ராமேஸ்வரத்தில் வந்து முதியோர்களுக்கு வந்து அதாவது நம்ம முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் என்ன அப்படின்னா அதாவது எல்லா இதுவும் இதுவும் தை அமாவாசை. அதாவது இந்த அமாவாசை தான் பெரிய முக்கியமான அமாவாசையாமா. அதனால் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து திதி கொடுத்தோம்னா நம்ம பழைய முன்னோர்கள், பாட்டனார், முப்பாட்டனார் எல்லாமே வந்து ஆத்மா வந்து சாந்தி அடையும். ஆமாம். வந்து இன்னைக்கு வந்து பாதுகாப்பு காவல்துறை எல்லாமே சூப்பராக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன கூட்டம் தான் கொஞ்சம் ஓவராக நிறையா இருக்குது, சமாளிக்க முடியலை. என்ன என் பேர் பூமிநாதன். மதுரையிலேருந்து வரேன். என் பேர் இளங்கோ. நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். இங்கே 2 தாய் தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்க வந்திருக்கிறேன். இங்கே கூட்டம் அதிகமாக உள்ளது. இங்கே காவல்துறை நல்ல பாதுகாப்பு உள்ளது. இங்கே நகராட்சி நிர்வாகம் நல்ல ஒத்துழைக்கிறார்கள், சுத்தமாக வச்சிருக்கார்கள். இங்கே கோயிலுக்கு தரிசனத்துக்கு மக்கள் கூட்டம் வெள்ளம் காட்சியளிக்கிறது. பொதுமக்களுக்கு இப்போ காவல்துறை தகுந்த பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே காலையில் அதிகாலை 5 மணிலேருந்து கூட்டம் வழிந்து நிற்கிறது. சுமார் 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் போயிருக்கிறார்கள். இன்னும் மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. போக்குவரத்து துறை நல்லா சிறப்பாக உள்ளது. பேருந்து நல்லா நகராட்சி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.